இன்னைக்கு உலகத்துல நாம எல்லாருமே ஏஐ பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். பட் 2027ல ஏஐ அப்படிங்கிற ஒண்ணே இருக்காது. ஓஐ அப்படிங்கிற ஒண்ணு உள்ள வந்துகிட்டு இருக்கு. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. ஓஐ அப்படின்னா ஆர்கனைஸ்ட் இன்டெலிஜென்ஸ். ஏஐக்கு ஓஐக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏஐ அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ஹியூமன்ஸ் என்னென்னலாம் கண்டென்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த கண்டென்ட் இருந்து அனலைஸ் பண்ணி தான் ஏஐ வந்து நீங்க நமக்கு ஆன்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி அனலைஸ் பண்ணும்போது ஏஐ வந்து அதோட டேட்டாவை பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதாவது இன்னைக்கு ஹியூமன் பீயிங்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்க டேட்டா வந்து 100% இருக்குது. ஏஐ கலெக்ட் பண்ணிட்டு இருக்க டேட்டா வந்து 20% தான் இருக்குது. அப்படின்னா 2027ல ஏஐ கலெக்ட் பண்ணி வச்சிருக்க டேட்டா வந்து 100% இருக்கும். அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்க டேட்டா வந்து வெறும் 10% மட்டும் தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து உருவாகுறது தான் ஓஐ, அதாவது ஆர்கனைஸ்ட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் டெக்னாலஜி. சரிங்க ப்ரோ, இப்படி ஒன்று நடந்தாலும் அதுவும் ஏஐ தானே, இதுல எப்படி ஓஐன்னு எப்படி ஒன்று உள்ள வரும் அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்கலாம். இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுச்சா என்னன்னு தெரியல. பட் இதை பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு டீடைலா நம்ம யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.